Statistics question paper November 2023 question paperல இருக்க part B கான solution தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க கொடுத்திருக்கு பாருங்க SP3AB Madras University Allied Statistics 2. So part Bல நமக்கு முதல்ல என்ன question கேட்டிருக்காங்க அப்படின்னா state and prove multiplication theorem of probability. இது வந்து first chapterல வருது. நமக்கு இந்த chapterல இருக்கிற theorem, addition theorem, multiplication theorem, base theorem. ஸோ இதில் ரெண்டு தியரமும் ஒரே கொஸ்டின் பேப்பர்லேயே நமக்கு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் மாற்றி எழுத முடியாது. தியரம் ஸ்டேட்மெண்ட் வந்து அதை கொடுத்துருக்கிற மாதிரியே தான் எழுதணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி எழுத முடியாது. ஃபார் எனி டூ ஈவெண்ட்ஸ் ஏ அண்ட் பி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி எழுதலாம்னா பி ஆஃப் ஏ இன்டூ தான் டாட் வச்சுருக்கோம். பி ஆஃப் ஏ இன்டூ பி ஆஃப் பி கிவன் ஏ, இல்லைனா பி ஆஃப் பி இன்டூ ஏ கிவன் பி. இந்த ரெண்டு மெத்தட்ல எந்த மாடல்ல வேணா நம்ம எழுத முடியும். இதுக்கான ப்ரூஃப் பார்க்கலாம். ஸோ ப்ரூஃப் வந்து இனிஷியலா நமக்கு வந்து என்னெல்லாம் வேல்யூ நமக்கே தெரியும். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா என் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் ஏ பை என் ஆஃப் எஸ். அப்போ அதே மாதிரியே ப்ராபபிலிட்டி ஆஃப் பி தெரியணும்னா என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி தெரியணும்னா n of, so அடுத்த வேல்யூ p of a intersection b தெரியணும்னா மேல n of a intersection b, கீழ n of s. sன்றது total sample, so sample spaceல இருக்கிற வேல்யூ. and then p of a given b இதே n of termsல எழுதணும்னா n of a intersection b by n of b எழுதணும். அங்க a given b இருக்குல்ல, அதனால இங்க டினாமினேட்டர்ல b வரும். and at the same time p of b given a இருந்ததுன்னா இது எழுதும்போது n of b intersection a divided by n of a. இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவேஷனா கூட மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே ப்ரிலிமினரி ஈக்குவேஷன். இந்த கீழே இருக்கிற அந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு ஈக்குவேஷனா வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேல இருக்கிற பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எடுத்துக்க போறோம். ஸோ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம், என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை என் ஆஃப் எஸ்ன்னு எழுதியிருக்கிறோமா. இங்க இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை என் ஆஃப் ஏ. மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை என் ஆஃப் ஏனா என்ன பண்ண போறோம், n of a intersection b by n of s கூட மல்டிப்ளை பண்ணும்போது n of a மேலையும் டிவைட் பண்ணும்போது n of a கீழையும் வரும். இப்போ இதை எடுக்கும்போது நம்ம எப்படி கிளப் பண்ண போறோம்னா இந்த n of a intersection b n of a ஒரு டேர்மாவும் மீதி இருக்கிறத ஒரு டேர்மாவும் எடுத்துக்க போறோம். a intersection b நான் இப்போ மாத்தி எழுதுறேன் பாருங்க, n of a intersection b by n of a into n of a by n of s. n of a by n of s ன்றது p of a, நம்ம மேல ஃபார்முலா எழுதியிருக்கோம்ல p of a. அதே மாதிரி a intersection b by n of a ன்றது p of b given a. இங்க இருக்குல்ல இந்த டேர்ம் p of, இது b intersection a-வும் a intersection b-யும் ஒன்று தான், அதனால இதை வந்து நம்ம p of b given a-ன்னு எடுக்கிறோம். ஸோ இதை எப்படி எழுதலாம், p of b given a into இந்த டேர்ம் p of a, இந்த பக்கம் p of a intersection b. ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது அதே p of a intersection b நம்ம எப்படி எழுதினோம், n of a intersection b by n of sன்னு எழுதணும்ல. இங்க மல்டிப்ளை பை n of b and divide by n of b. ஸோ மேலையும் கீழையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை n of b. அதே மெத்தட் தான். இப்போ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி எடுக்க போறோம். அது ரெண்டை மேட்ச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது, n of a intersection b by n of b into n of b by n of s. ஸோ இது n of a intersection b n of bன்றது வந்து p of, கீழே இருக்கிற டேர்ம் கீழே வரணும். ஸோ a given b into n of b by n of s ன்றது p of b. So this is 3. இதுவும் p of a intersection b. So
ஸோ நமக்கு இப்போ ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3 வந்துச்சு. ஈக்குவேஷன் 2வையும் 3யையும் நம்ம மேட்ச் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு வேல்யூ P of A intersection Bயை மேலே இருக்கிற ஈக்குவேஷன் 2 மாதிரியும் எழுதலாம், கீழே இருக்கிற ஈக்குவேஷன் 3 மாதிரியும் எழுதலாம். இதுதான் நம்மளோட மல்டிப்ளிகேஷன் தியரம் ஓட ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். n of A மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு டேர்மும் n of B மல்டிப்ளை பண்ணும்போது இன்னொரு டேர்மும் கிடைக்குது. And next question, state and prove Bayes theorem. So Bayes theorem ஓட ஸ்டேட்மெண்ட், Bayes theorem ஓட ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, let A1 A2 A and so on up to A and B n mutually exclusive and exhaustive events with P of AI is not equal to 0. Not equal to 0 na அது ஒரு positive event. And BB an event such that B is subset of, அதை வந்து நம்ம subset ன்னு படிக்கணும், subset of union of AI, இங்க P of B யும் not equal to 0. Then அப்படின்னு சொல்லிட்டு Bayes theorem ஓட கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இது புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்க ஒரு டயக்ராம் வரையலாம். ஸோ இது டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ்ல நமக்கு 4 செட் எடுத்துக்கலாம். A1 A2 ஓகே, A1 A2 A3 A4. இந்த Bன்றது சப்செட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ Bன்றதை நம்ம எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி நடுவில் இருக்கிறது தான், இந்த நடுவில் இருக்கிறது தான் B அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. A1 A2 A3 A4ன்றது 4 காலேஜ். இந்த 4 காலேஜுக்கும் நம்ம அப்ளிகேஷன் போடுறோம். நம்மளோட அப்ளிகேஷன் தான் B. அப்ளிகேஷன் செலக்ட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு காலேஜில் செலக்ட் ஆகலாம், இல்லை 4 காலேஜ்லேயும் செலக்ட் ஆகலாம். அண்ட் Bன்றது நமக்கு இங்கே எல்லாத்துலேயும் சேர்த்து வருதா, ஸோ ஒரு ரிஜெக்ஷனாக எடுத்துக்க போகிறோம். Bன்றது வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகுது. நான் அப்ளிகேஷன் A1 A2 A3 A4 4 காலேஜ்லேயும் போடுறேன் அண்ட் என்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அதுதான் Bன்ற ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறோம் நம்ம இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட அப்ளிகேஷன் ஃபார்மு A1ல ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி இங்கே AI by Bன்னு இருக்குல்ல, A1ல ரிஜெக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? மேலே வந்து A1ல நான் அப்ளை பண்ணுறேன், ரிஜெக்ட் ஆயிடுச்சு, P of B by A1. அதே கீழே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம்மேஷன் ஆஃப்னு கொடுத்துருக்காங்களா, அந்த சம்மேஷனுக்கான மீனிங் முதல்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிறது வந்து P of Bன்னு அர்த்தம். இது வந்து ப்ரூஃப் கிடையாது, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். P of B, P of Bன்றது நான் ஃபர்ஸ்ட் காலேஜில் A1 காலேஜில் அப்ளை பண்ணுறேன், அதுக்கான ப்ராபபிலிட்டி. அண்ட் A1ல அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஸோ B given A1. அடுத்தது Bல அப்ளை பண்ணுறோம், ஸோ A2. அடுத்த காலேஜில் அப்ளை பண்ணுறேன், அங்கேயும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, ஸோ B given A2. ப்ளஸ் தேர்ட் காலேஜில் அப்ளை பண்ணுறேன், அங்கேயும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ கீழே நான் வந்து எல்லாமே எழுதணும், 4 காலேஜஸுமே எழுதணும், தட் இஸ் டினாமினேட்டர். அதனால தான் அங்கே சம்மேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே அவங்க பர்டிகுலராக அந்த காலேஜில் ரிஜெக்ட் ஆச்சுன்னு கேட்டால் நான் மேலே நியூமரேட்டரில் அதை யூஸ் பண்ணுவேன். பட் கீழே டோட்டல், நம்ம நார்மல் ப்ராபபிலிட்டி என்ன, மேலே ஃபேவரபிள் கீழே டோட்டல். மேலே எந்த காலேஜ் ரிஜெக்ட் ஆச்சோ அது மட்டும், கீழே எல்லா காலேஜையும் எழுதணும். அதுதான் இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். நம்ம இப்போ ப்ரூஃப்க்கு போயிடலாம். ப்ரூஃப் வந்து அவங்க B is a subset of union of AI அதில் தான் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது கிவன் அங்கேயே கொடுத்தாச்சு. B is a subset of union of I equal to 1 to n of AI. இது வந்து கொஸ்டின்லயே நமக்கு ஸ்டேட்மெண்ட்லயே வந்து இது என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதை வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இதை வச்சு ப்ரொசீட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, அடுத்தது B is a subsetன்றது நம்ம எப்படி எழுதலாம்னா B equal to B intersection union of I equal to 1 to n. இப்போ B intersection union of AIன்றது இப்போ ஃபுல் சாம்பிள் ஸ்பேஸையும் டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிற மாதிரி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து பை யூஸிங் த லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாலாம் இருக்குல்ல, இந்த லா யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறோம். யூனியன் உள்ளே இருக்கிற யூனியனை நம்ம வெளியில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். வெளியில் ஷிஃப்ட் பண்ணால் இதை எப்படி எழுதலாம், வெளியில் யூனியன் I equal to 1 to n, உள்ள B intersection AI அப்படின்னு மாறிடும். ஸோ B equal to
யூனியன் ஆஃப் I ஈக்குவல் டு 1. இந்த யூனியன் ஆஃப்ன்றது சம்மேஷனோட மீனிங் தான் இந்த யூனியன் ஆஃப். இப்போ ரெண்டு பக்கமும் அப்ளை ப்ராபபிலிட்டி ஆன் போத் சைட்ஸ். அப்ளை ப்ராபபிலிட்டி ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் அப்ளை பண்ணும்போது P of B ஈக்குவல் டு P of யூனியன் ஆஃப் I ஈக்குவல் டு 1 to n B இன்டர்செக்ஷன் AI. இப்போ திருப்பி நம்ம யூனியனை தான் என்னன்னு எழுதுறோம்னா, யூனியன்றது சம்மேஷன் அர்த்தம், எல்லா டேர்மையும் சேர்த்து எழுதுங்க. ஸோ I ஈக்குவல் டு 1 to n, P உள்ள போகுது. ஸோ P of B இன்டர்செக்ஷன் AI. இந்த பக்கம் வெளியில் நமக்கு P of Bன்ற டேர்ம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மெத்தட், இந்த B இன்டர்செக்ஷன் AI நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம் பை யூசிங் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. P of B intersection A ரெண்டு விதமாக எழுதலாம். எப்படி எழுதலாம்? P of B into P of AI given Bன்னு எழுதலாம். அதே டேர்மை P of AI into P of B given AIன்னு எழுதலாம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் AIக்கு இங்கே செகண்டில் இருக்கிற டேர்மை யூஸ் பண்ண போகிறோம். சாரி, ஃபர்ஸ்டில் இருக்கிற டேர்மை யூஸ் பண்ண, செகண்டில் இருக்கிற டேர்ம் செகண்ட் ஒன்னை யூஸ் பண்ண போகிறோம். இதை 1 எடுத்துக்கோங்க, அதை 2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ P of B ஈக்குவல் டு சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n P of B இன்டர்செக்ஷன் A P of AI into P of B given AI. இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் பை யூசிங் 2. இது P of B. இப்போ திருப்பியும் நம்ம P of B intersection AI தான் எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். B intersection AI இப்போ யூசிங் 1 இருந்தால் அது எப்படி எழுதலாம்? P of B டாட் P of AI given B இப்படின்னு எழுதலாமா? இது பை 1. இந்த 1 ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி எழுத போகிறோம். P of AI given B வச்சுக்கிட்டா P of B intersection AI மேலேயும் அதோட டினாமினேட்டரில் P of B வந்துடும். P of B தான் நம்ம மேலே இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து கீழே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே சப்ஸ்டியூட் பண்ணால் மேலே அப்படியே இருக்கட்டும், கீழே சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n P of AI into P of B given AI. அண்ட் மேலேயும் இப்போ நம்ம ஈக்குவேஷன் 2 யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 2 யூஸ் பண்ணால் P of AI P of B given AI, கீழே அதுக்கான சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to n P of AI P of B given AI using 2. இந்த பக்கம் P of AI given B. இதுதான் Bayes தியரமோட ப்ரூஃப். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. லெட் x be a random variable with the following probability distribution. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அண்ட் இந்த டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். கொஷின் நம்பர் 15. கொஷின் நம்பர் 15க்கு முதல்ல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது சம்மேஷன் எக்ஸ் இன்டூ பி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். ஸோ அங்கே எக்ஸும் இருக்குது பி ஆஃப் எக்ஸும் இருக்குது. மேலே எக்ஸு கீழே பி ஆஃப் எக்ஸ். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 1 இன்டூ 0.7 ப்ளஸ் அடுத்த வேல்யூ பாருங்கள் 2 இன்டூ 0.2 ப்ளஸ் 3 இன்டூ 0.1. எக்ஸையும் பி ஆஃப் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 0.7 ப்ளஸ் 0.4 ப்ளஸ் 0.3. இப்போ அதை ஆட் பண்ணோன்னா நமக்கு 1.4 அப்படின்னு கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1.4. இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸு. அடுத்தது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி ஆஃப் எக்ஸ். எக்ஸை மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அடுத்தது 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 9 இன்டூ பி ஆஃப் எக்ஸ் அதே வேல்யூ தான், அது மாறாது. ஸோ 0.7
0.8, 0.9. இந்த மூணு வேல்யூவை ஆட் பண்ணும்போது நமக்கு 2.4. நெக்ஸ்ட் வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க? E of 4x plus 2 whole square. E of 4x plus 2 whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? a square plus b square plus 2ab. நான் வந்து a plus b whole square மெத்தடில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். இப்போ expectation of 16x square plus expectation of 4 plus expectation of 16x. கான்ஸ்டன்ட்டை வெளியில் எடுத்துட்டு வந்துடலாம். 16 into expectation of square. expectation of 4ன்றது 4 தான். 16 into expectation of x. நம்ம xம் x ஸ்கொயரும் இப்பதான் கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த இடத்துல. ஸோ அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 16 into expectation of x ஸ்கொயரோட வேல்யூ 2.4 plus 4 plus 16 into 1.4. இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா நமக்கு 64.8 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். The 15th question. Next 16th question. Obtain the mean and variance of normal distribution. இப்போ மீன் அண்ட் வேரியன்ஸ் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. யூசிங் எம்ஜிஎஃப்னு கேட்கல, இல்லை எந்த ஒரு மெத்தடும் கேட்கல. நமக்கு மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. நான் தனியாக மீன் அண்ட் வேரியன்ஸ்னே வந்து வீடியோஸ் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் வந்து நமக்கு நார்மல் மெத்தட் இருக்கு. எம்ஜிஎஃப் யூஸ் பண்ணி மீன் அண்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுறது. நமக்கு 5 மார்க்கில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிளாக கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இதில் எம்ஜிஎஃப் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். 16th question. ஸோ ஃபஸ்ட்டு எம்ஜிஎஃப்க்கு போயிடலாம். எம்ஜிஎஃப் யூஸ் பண்ணி டிரைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் அண்ட் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். மீன் அண்ட் வேரியன்ஸ்க்கான நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா mx of tன்றது நார்மல்ன்றது நமக்கு கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி வரும்? இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் டிஎக்ஸ் இன்டூ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். இதுதான் நம்மளோட எம்எக்ஸ் ஆஃப் டி. ஃபஸ்ட்டு எம்எக்ஸ் ஆஃப் டி என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அதுக்கு நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியணும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 1 by sigma root of 2 pi 1 by sigma root of 2 pi exponential e power minus 1 by 2 x minus mu by sigma whole square. இதுதான் நம்மளோட வேல்யூ. இந்த f of x இருக்கிற இடத்துல இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ mx of t, mx of tன்றது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி e power tx இருக்கு. அண்ட் f of x ஓட பிளேஸ்ல 1 by sigma root of 2 pi e power minus 1 by 2 x minus mu by sigma whole square into dx. இப்போ நமக்கு x டேர்ம்ல இருக்கிறது வேரியபிள், x இல்லாம இருக்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ x இல்லாம இருக்கிற டேர்மை நம்ம வெளியில எடுக்க போறோம். இங்க x இல்லாம என்ன டேர்ம் இருக்கு? நமக்கு 1 by sigma into root of 2 பைல மட்டும் xன்ற டேர்ம் கிடையாது. அப்போ அந்த டேர்மை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? வெளியில எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அதை வெளியில எடுத்துட்டு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 by sigma root of 2 pi இது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் டிஎக்ஸ் இன்டூ இ பவர் மைனஸ் 1 by 2 எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் சிம்பிளாகவும் ரெண்டாவது எக்ஸ்போனென்ஷியலோட பவர் வந்து நமக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மான்னு இருக்கிறத சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல மாற்ற போறோம். எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மாவை இசட்னு எடுக்க போறோம். இப்போ ஸோ அந்த டேர்மை நான் இசட்னு எடுக்கும்போது எக்ஸ் மைனஸ் மியூ ஈக்குவல் டு இசட் சிக்மா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் சிக்மா பிளஸ் மியூ. எக்ஸ் இருக்கிற இடத்த இப்படி மாற்றிக்க முடியும். இப்போ எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்க்கு போயிடணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா dx ஈக்குவல் டு dz
இன்டூ சிக்மா. இதெல்லாம் மேலே யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே எனக்கு என்ன இருக்குது, 1/σ ரூட் ஆஃப் 2π வெளியில் இருக்குது. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் டி. இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல இந்த 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 இடத்த மாற்ற போகிறேன். என்ன வரும், இசட் சிக்மா ப்ளஸ் மியூ அப்படின்னு வந்துச்சா. அடுத்தது இ பவர் -1/2, அந்த ஃபுல் டேர்மும் இசட். அப்போ வந்து நான் என்னென்னு எழுதலாம், z ஸ்கொயர்னு எழுதலாம். அண்ட் dx நம்ம என்னென்னு எழுத போகிறோம், சிக்மா dzன்னு எழுதிச்சு. எல்லாம் மாற்றி எழுதியாச்சு. இப்போ இந்த சிக்மாவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/√2π மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். இசட் சிக்மா டி ஒரு டேர்ம், இ பவர் மியூ டி ஒரு டேர்ம், இ பவர் -z²/2 ஒரு டேர்ம் இன்டூ டிஇசட். இப்போ நமக்கு இசட் தான் வேரியபிள். அப்போ இசட் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா உள்ளே இருக்கும், இசட் இல்லைன்னா அந்த டேர்ம் வெளியில் போயிடும். இப்போ இ பவர் மியூ டின்றதுல இசட் இல்லை, அது வெளியில் வந்துருச்சு. இ பவர் மியூ டி பை ரூட் ஆஃப் 2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இ பவர், இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுறேன், இசட் சிக்மா டி மைனஸ் z²/2 இன்டூ dz. பட் நமக்கு இது ஒரு ப்ராப்பரான ஈக்குவேஷன் டேர்மில் இல்லை. இதை ஈக்குவேஷன் எப்படி மாற்றி எழுதுறதுன்னு இப்போ சைடில் பாருங்கள். ஃபஸ்ட்டு மைனஸை வெளியில் எடுத்துட்டா z²/2 மைனஸ் இசட் சிக்மா டி இப்படி வரும். 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா z² மைனஸ் 2z சிக்மா டி ஹோல் திங் பை 2ன்னு இருக்கும், அதை நான் வெளியில் எடுத்துறேன். ஸோ 1/2 இப்படி வந்துருச்சு. இப்பயும் இது கரெக்டான ஃபார்மேட்டில் இல்லை, ஒரு ப்ராப்பர் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இல்லை. இப்போ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் வரணும்னா நான் என்ன பண்ணணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட்டை டிவைடட் பை 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இசட்ன்றது 2 சிக்மா டி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 சிக்மா டீயை 2ஆல் டிவைட் பண்ணுறேன், அப்புறம் ஸ்கொயர் பண்ண போகிறேன். கேன்சல் ஆயிரும். சிக்மா டீயை ஸ்கொயர் பண்ணால் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர். இந்த சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயரை நம்ம ஆடும் பண்ண போகிறோம், சப்ட்ராக்டும் பண்ண போகிறோம். இப்போ இங்கே திருப்பி மேலே வந்துடுங்க. ஸோ இ பவர் மியூ டி பை ரூட் ஆஃப் 2π இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி. இப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதுகிறேன், இ பவர் -1/2 வெளியில் அண்ட் z² மைனஸ் 2z சிக்மா டி. நான் எதை ஆட் பண்ணுறேன்னு சொன்னோம், சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயரை ஆடும் பண்ணுறோம் அண்ட் சப்ட்ராக்டும் பண்ணுறோம். சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் இன்டூ dz. இப்போ இந்த -1/t வந்து இங்கே மல்டிப்ளை ஆச்சுன்னா என்னவாயிடும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ இ பவர் மியூ டி பை ரூட் ஆஃப் 2π மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2, அது ப்ளஸ் ஆயிடுச்சு. இன்னொரு டேர்ம் இருக்குல்ல, அந்த ஃபுல் டேர்ம், அதை வந்து a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். வெளியில் -1/2 a + b ஹோல் ஸ்கொயர்னு எழுதும்போது z ப்ளஸ் ஆனால் நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால z மைனஸ் சிக்மா டி ஹோல் ஸ்கொயர் இன்டூ dz. இப்போ z இல்லாத டேர்ம்னு அதை வெளியில் தூக்கிட்டு வரும். ஸோ இ பவர் மியூ டி இ பவர் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 ஹோல் திங் பை ரூட் ஆஃப் 2π. இது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் -1/2 இன்டூ z மைனஸ் சிக்மா டி ஹோல் ஸ்கொயர் dz. திருப்பியும் சப்ஸ்டியூஷன், ஏன்னா இ பவர் வந்து டேர்ம்ஸ் எல்லாம் டிஃபிகல்ட்டாக இருக்குது பவரில். இப்போ z மைனஸ் சிக்மா டீன்றத ஏதாவது ஒரு டம்மி வேரியபிள் நான் வந்து எம்னு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்மில் மாற்றணும். ஸோ dz ஈக்குவல் டு dm. எஸ், அப்போ நம்ம வந்து இந்த டேர்மை எப்படி எழுத முடியும், இ பவர் மியூ டி சேர்த்து எழுதிக்கிறேன், சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 பை ரூட் ஆஃப் 2π. இது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் z மைனஸ் சிக்மா டீன்றது எம், ஸோ எம் ஸ்கொயர் டிஎம் மாற்றியாச்சு. ஸோ எல்லாமே மாற்றி எழுதினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இந்த இன்டெக்ரல் ஃபுல்லாகவே ரூட் பைன் ஆகிடும். இப்போ mx ஆஃப் டீன்றது இ பவர் மியூ டி ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 பை ரூட் ஆஃப் 2π
into அந்த full integral ஓட வேல்யூ by using gamma function root 2 pi. இது ரெண்டும் இப்படியே கேன்சல் ஆயிரும். அப்ப என்னோட மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் வந்து என்ன வருது, e power mu t plus sigma square t square by 2. இப்போ இதை ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டைம் mx ஆஃப் t வந்து மீன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டு ஃபைண்ட் மீன் mx dash of t at t equal to 0. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு tல டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்றது தான் அர்த்தம். e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும், e பவர் ax டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் ax into a ன்னு எழுதுவோம், into a. ஸோ அந்த ஏன்றது தான் எக்ஸுக்கு கூட இருக்கிற கோஎஃபிஷியன்ட். பட் இங்கே எக்ஸ் இல்லை, நிறைய டேர்ம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல தான் எல்லா டேர்முமே இருக்கு. அப்போ இதை வந்து செயின் ரூல் அப்ளை பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்க. mx dash of t டிஃப்ரென்ஷியேட் e பவர் mu t plus sigma square t square by 2. இது இப்படியே இருக்கும். அண்ட் அந்த mu t டிஃப்ரென்ஷியேட் பண்ணா mu t வித் ரெஸ்பெக்ட் டு t இல்லை, அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் mu பிளஸ் ரெண்டாவது டேர்மு சிக்மா ஸ்கொயர் பை 2ன்றது கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கும். டி ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t. ஓகே, இப்போ எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணோம். ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு எங்கெல்லாம் முதல்ல டி இருக்குன்னு ஹைலைட் பண்ணிக்கலாம். இங்க டி இருக்கு, இங்க டி இருக்கு, இந்த இடத்துல டி இருக்கு, இங்கெல்லாம் ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ இ பவர் மேல எல்லாமே ஜீரோ ஆயிடும். அப்போ இ பவர் 0 இன்டூ மியூ பிளஸ் அங்க டீக்கு 0 போட்டா எல்லா டேர்மே 0ன்னு வந்துடும். இ பவர் 0ன்றது 1. இப்போ 1 இன்டூ மியூ ஈக்குவல் டு மியூ. மீன்ன்றது மியூ. அடுத்தது வேரியன்ஸ். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏற்கனவே டிஃபரன்ஷியேட் பண்ண டேர்மை இன்னும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். mx dash ஆஃப் டீயை இன்னும் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். mx டபுள் dash ஆஃப் டி at t equal to 0. நான் mx dash வந்து இங்க எழுதுறேன். mx dash of tன்றது e power mu t plus sigma square t square by 2 into mu plus sigma square 2t. So 2 sigma square t by okay 2 cancel ஆயிரும். இதுல வந்து 2 and 2 கேன்சல் ஆயிடுது. சிக்மா ஸ்கொயர் டி மட்டும்தான் இருக்கு. ஓகே, இதை நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா யூவி மெத்தட் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா ரெண்டு ஃபங்க்ஷன், அதனால யூவி மெத்தட். அந்த யூவி மெத்தடுக்கு இந்த டேர்மை யூன்னு வச்சுக்கோங்க, அது பக்கத்துல இருக்கிற டேர்மை வின்னு வச்சுக்கோங்க. ஸோ mx டபுள் டேஷ் ஆஃப் டி யூ அப்படியே வச்சுக்கோங்க. இ பவர் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 அப்படியே வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்றேன். v வந்து மியூ கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். சிக்மா ஸ்கொயர் டீன்றது வெறும் சிக்மா ஸ்கொயர் தான் வரும். பிளஸ் இப்போ ரெண்டாவது பார்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இ பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணா இ பவர் ஆஃப் கீழே எழுதுறேன். இ பவர் ஆஃப் மியூ டி பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை 2 இருக்கும். இன்டூ திருப்பி இந்த மியூ அது வந்து செயின் ரூல்ல திருப்பி அப்ளை பண்ணா மியூ பிளஸ் 2 சிக்மா ஸ்கொயர் டி. டீயால டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு வரேன். டி ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2t. அதை தான் இப்படி எழுதிட்டு வரேன். இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். இப்போ எங்கெல்லாம் டி இருக்கோ அங்கெல்லாம் 0 அப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க இருக்கு நமக்கு டி, இங்க இருக்கு டி, இந்த இடத்துல டி, டி, டி அண்ட் இங்க டி. இங்க எல்லாம் வந்து 0ன்னு அப்ளை பண்ணுங்க. 0 அப்ளை பண்ணா இ பவர் 0 இன்டூ 0 பிளஸ் சிக்மா ஸ்கொயர், அதனால அது சிக்மா ஸ்கொயர் பிளஸ் மியூ பிளஸ் சிக்மா ஸ்கொயர் டி. அப்போ வெறும் மியூ மட்டும் இருக்கும். இ பவர் 0 இந்த பக்கம் மியூ மட்டும்தான் இருக்கும், மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் 0. ஸோ இன்டூ மியூ. ஸோ திஸ் இஸ் இங்கே வந்து இ பவர் 0ன்றது 1 இல்லை, அதனால சிக்மா ஸ்கொயர் பிளஸ் மியூ ஸ்கொயர். இப்போ இதுதான் என்னன்னா வேரியன்ஸ் கிடையாது, இது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டாவது டபுள் டேஷ்ன்றது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்னா நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னு போடுவோமா? இப்போ சிக்மா ஸ்கொயர் ப்ளஸ் மியூ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ்ன்றது மீன்ன்றது மியூ, ஸோ மியூ ஸ்கொயர். இது ரெண்டும் கேன்சல் ஆகி நமக்கு வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால ரிமைனிங் கொஸ்டின்ஸ் 17, 18, 19 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 17th கொஸ்டினில் வந்து நார்மல் பாப்புலேஷன் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மீனு மியூ, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா அண்ட் இது கேபிட்டல் என். ஸோ ஒரு இசட் வேல்யூ வேணும்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இந்த எக்ஸ் வேல்யூ இந்த கொஸ்டின்ல மிஸ்ஸிங், ஸோ அதுக்கு பதிலாக இட் இஸ் நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வேல்யூஸ் வந்து இங்கே மிஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து 18th கொஸ்டினையும் 19th கொஸ்டினையும் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம்.